ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் வினோத். நாங்க இன்றைக்கு எங்கட கடையில் என்ன திங்ஸ் காட்ட போறோம்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல கையால செய்யற தாலிக்குடியை பற்றி தான் காட்ட போறோம். ஏற்கனவே நாங்க நிறைய பதிவுகள் காணொலி மூலம் போட்டிருக்கிறோம். நீங்க ஒவ்வொரு ஒரு வீடியோ ஒவ்வொரு ஒரு நாளைக்கு நாங்க வெளியிடுறோம். இருந்தாலும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல கையால செய்யற கொடிகளை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த கொடி எவ்வாறு உருவாகுது, எவ்வாறு இதுக்கு பவுந்தண்ணி போடுறாங்கன்னு சொல்லி எங்கட கடைக்கு நகைசெய்தார் அண்ணா வந்திருக்கிறார். அவர்கிட்ட வந்து நாங்க மேலதிகமான விளக்கங்களை அடுத்த வீடியோல போய் பார்ப்போம். இவர் எங்களுக்கு 15 வருஷ காலமா எங்க கடையில வந்து ஒரு நாள் தான் இந்த கொடி தந்து கொண்டு இருக்கிறார். இவர் இந்த செய்யற முறையை பற்றி இவர் நாங்க கேட்போம். ஏன்னா இந்த கம்பி வந்து என்னத்துல இது பண்றது வந்து நாங்க இப்ப பித்தளை எடுத்து பவுன் மாதிரியே பவுன்ல நாங்க என்ன மாதிரி செய்யறோமோ பவுனை உலுக்கி கம்பி இழுத்து பின்னி அதை அழுத்தி அதே மாதிரிதான் பித்தளையும் நாங்கள் முறுக்கி கம்பி எடுத்து அதன்படி செய்து கொள்வாங்க. முகப்பு காசுகள் எல்லாம் பிடிமா கேட்டீங்க. முகப்பு வந்து புரிம்பா வரும், காசுகள் எல்லாம் புரிம்பா. காசுகள் வந்து அச்சடிக்கிறது, அர்ஜுன ராஜா ராணி, மற்றது கிறிஸ்டியன்ஸாக இருந்தால் மாதா காசு, மற்றது அம்மன் தாளிகள் நாங்கள் செய்து கொண்டு வரோம். இந்த காலமா எங்க கடையில வந்து இந்த அண்ணாவோட தான் உண்மையாவே எங்களுக்கு இந்த கொடிகளை பின்னித்தாருங்க. இந்த கொடி வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலைன்னு சொல்லி இது வந்து நாங்க சாம்பிளுக்கு காட்டுறோம். அண்ணா வந்து அந்த காலத்துல இந்த காலம் மட்டும் எங்களுக்கு நிறைய கொடி பின்னித்தாரு. அவர் என்ன முடல் கேட்டாலும் அவர் இல்லையான்னு சொன்னா பின்னி தந்தீங்க. இன்றைக்கு கூடி நாங்க ஒரு கோல் பண்ணி கூப்பிட்டு அண்ணா உடனே கடைக்கு வந்ததுக்கு அந்த அவங்களுக்கு தேங்க்ஸ் சார். நாங்க அந்த அண்ணாவை கூப்பிட்ட போது எங்க கடைக்கு வந்து இந்த கொடியில விளக்கங்களை பற்றி எங்க நிறைய முதல்ல சொல்லியிருக்கிறேன். அதோட வந்து எங்கட கடையில வந்து ஒவ்வொரு கொடிகள் எங்கள்கிட்ட இருக்கு. வித்தியாசமான விதமான கொடிகள் இருக்கு பாருங்க. அதோட வந்து நாங்க உங்களுக்கு இங்க பாருங்க 100 பவுன்ல ஒரு அம்மன் தாலி வச்ச கொடி இருக்கு. இது உண்மையாவே பார்க்க சூப்பரா இருக்கும், ரியல் தங்கம் மாதிரியே இருக்கும். அசல் இதுவாங்க அது வந்து அம்மன் தாலி வச்சிருக்கு. இதுல இது இருக்கு. உங்களுக்கு என்னென்ன இதுல வேணும்னு சொன்னாலும் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அதோட வந்து பாருங்க இங்க நிறைய கொடிகள் நாங்க வச்சுக்கிறோம். அதே உங்களுக்கு வீடியோ காட்டுறோம். அதோட வந்து இந்த கொடி எப்படி உருவாகுது, அதோட முடிவு என்னன்னு சொல்லி இந்த வீடியோல அடுத்த வீடியோ நாங்க பார்க்க போறோம். வாங்க நாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன முறை என்று பார்ப்போம். ஓகே பாருங்க, இந்த கையால செய்யற கொடி எப்படி உருவாகுதுன்னு காட்ட போறோம். இதான் அந்த கொடி. இந்த கொடி வந்து நகைசெய்யறாக்களை பிடிச்சி நாங்க செய்யறோம். இது நகைசெய்யற பொம்பளை எல்லாம் கையால பின்னி தரது. நீங்க இதுல பாத்துக்கொள்ள இந்த பின்னல் மண் எப்படி இருக்குன்னு சொல்லி பவுனுக்கு எப்படி பின்னுறாங்களோ அதை மாதிரியே பின்னுவாங்க. இங்க பாருங்க 5 கண் கொடி. இப்படி ஒவ்வொரு கொடியை பார்க்கலாம். நீங்க 6 கண் கொடி, 7 கண்ணு, ஒவ்வொரு கண்ணுகள் இதுல பார்க்கலாம். நீங்க இதை நாங்க இனி என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த கொடியை கொண்டு போய் நகை செய்யறவர்கிட்ட கொடுத்து இன்னொரு ஆள் இருக்கு அவர்கிட்ட கொடுத்து நாங்க இந்த கொடியை அழுத்த போறோம். ஓகே, நாங்க அந்த அழுத்துற அண்ணாட்ட போய் அழுத்தி கொண்டு வந்து இடம் பாருங்க. எப்படி ஒரு கொடியல் விதமான முறையில அழுத்தி இருக்கு. முழுக்க அந்த நாங்க முதல் காட்டின வீடியோல காட்டின கொடி தான் இப்ப நாங்க அழுத்தி எடுத்துக்கிறோம். பவுனுக்கு எப்படி அழுத்தி எடுப்பாங்களோ அத மாதிரி இதுவும் கையால தான் செய்யறது. நாங்க இனி என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இது கிடைக்கிற காசுகள் முகப்போலை பற்றி தான் பார்க்கணும். நாங்க அந்த கொடியை வந்து இப்ப பின்னி அழுத்தி அதுக்கு பிறகு காசு முகப்பு செய்யணும். இங்க பாருங்க, இந்த காசு எல்லாம் கையால் அடிச்ச காசு. பவுனுக்கு எப்படி செய்வாங்களோ அத மாதிரியே இதுல அடிச்சிருக்கு. அதோட வந்து இங்க முகப்புகள் இருக்கு பாருங்க. 100 பவுன் அளவுக்கு முகப்பு. ஒவ்வொரு கண்ணுக்கு ஏற்ற மாதிரி எங்கள்கிட்ட முகப்புகளும் இருக்கு. இனி வாங்க இதை நாங்க பொருத்தி உங்களுக்கு எப்படி கொடி வரும்ன்றதை நான் காட்டுறோம். நாங்க எல்லா கொடியும் அழுத்தி கொண்டு வந்துக்கிறோம். இதான அந்த கொடி எப்படி இருக்குன்னு பாருங்க. இனி இதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, தங்க தண்ணி கொண்டு போடுவோம். தங்க தண்ணி போடுறதை பற்றி விளக்கங்களை நாங்க இதுல சொல்ல போறோம். அப்படின்னு சொன்னா 24 கரட் தங்கத்தை கரைச்சுத்தான் இதுக்கு போடுறாங்க. எப்படின்னு சொன்னா, நகைக்கடையில் இருக்கிற பவுன் நகை எப்படி போடுவாங்களோ அத மாதிரியே அதோட சேர்த்து 24 கரட் தங்கம் போட்டு உங்களுக்கு அந்த தங்கம் போட்ட கொடிகளை காட்ட போறோம். அதோட வந்து இப்ப நாங்க சொன்னா எங்கள்கிட்ட தாலி கொடிக்கு வேணுமான புரோச்சை காட்ட போறோம். அதோட தாலிகளையும் காட்ட போறோம். தாலின்னு சொன்னா 2 வகைப்படும், ஒன்று வேதம், சைவம். இந்த 2ஐயும் நாங்க உங்களுக்கு காட்டுறோம். இந்த நாங்க தாலியை பற்றி உங்களுக்கு காட்ட போறோம். அதாவது சைவம் வேதம் வந்து விரிவான இதுகள் இருக்கு. ஒன்று வந்து பாருங்க, சைவத்துக்குரிய வந்து அம்மன் தாலி, கொம்பு தாலி, இப்படி நிறைய முடல்ல தாலி இருக்கு பாருங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. இது உள்ளேயும் இருக்கு. நேரம் போதாத காரணத்துல உங்களுக்கு ஒரு கொஞ்சத்தை காட்டுறோம். அதோட வந்து இந்த வேதத்துக்குரிய பைபிள் தாலி, புறா தாலி, அப்படி நிறைய முடலான தாலிகளும் இருக்கு. மேலதிகமான தாலி இங்க பவுந்தண்ணி போட்டபடியும் இருக்கு. பவுந்தண்ணி போடாம எங்கள்கிட்ட நிறைய முடல் இருக்கு. அதே நேரம் போதாத காரணத்தினால ஒரு சில இதுகளை நான் உங்களுக்கு பதிவு பண்றோம். இது இவ்வளவுமே பவுன் போல உங்களுக்கு வேணும்னு சொன்னா மேலதிகம் உங்களோட தாலி முகப்போல் எப்படி இருக்கும்னு சொன்னாலும் நாங்க நகைசெய்யறாக்களை பிடிச்சு ஆர்டர் பண்ணி செய்ய தருவோம். ஓகே, இப்ப என்னன்னு சொன்னா இது புரோச்சை பற்றி பார்ப்போம். இந்த தாலிக்கு போடுற புரோச்சுகளை பற்றி நான் உங்களுக்கு காட்டப்போறேன். இந்த புரோச் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து யாழ்ப்பாணத்துல நகைசெய்யறாக்களை பிடிச்சு கையால செய்யற இதுகள் பாருங்க. உண்மையாவே ரியல் பவுன் மாதிரியே இருக்கும்.
இதை உங்களுக்கு நேரடியா வந்து நீங்க பார்த்துக்கொள்ளலாம். நாங்க இந்த வீடியோல பதிவிடுறோம். இதை விட பாருங்க, இங்க இந்தியாவில இந்த இறக்குமதி செய்யப்பட்டது. இது வந்து கல்லுகள் எல்லாம் கட்டி இருக்கு. நம்ம பவுனுக்கு வச்சு கட்டுற கல்லு தான் இதுலயும் கட்டி இருக்கு. இதை நீங்க 2 விதமான இது இருக்கு. நீங்க எதனாலும் இதை உங்களோட கொடிகளுக்கு போட்டுக்கொள்ளலாம். அதோட வந்து நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அந்த கொடிகள்கிட்ட டிசைன்களை காட்ட போறோம். எங்கள்கிட்ட மின்னல் கொடி பின்ன கொடி எல்லாம் இருக்கு. நேரங்க போது அதை காட்டினதுனால நாங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொடியை காட்டுறோம். பார்ப்போம் அந்த கொடிகள் என்னென்ன டிசைன் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொரு விதத்துல கொடிகள் இருக்கு. இது ஒவ்வொரு கண்ணுகள் முறையில இருக்கு. 5 கண், 4 கண், 6 கண், 7 கண், 8 கண் என்று ஒவ்வொரு கண்ணுல இருக்கு. இது உங்களோட பவுன் கொடி மாதிரி இருக்கும். உங்கள்ட்ட இதை விட பவுன் மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து எங்கள்கிட்ட செய்து பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு யாழ்ப்பாணத்துல 2 ஷாப் இருக்கு. அது எங்கன்னு சொன்னா 2 ஷாப் வந்து பெரிய கடை ரோட்ல மலையாங்கரைக்கு பக்கத்துல இருக்கு 2 கடைகள். அதோட வந்து இப்ப நாங்க 3வது கடை ஒன்று திறக்க இருக்கிறோம். அந்த கடை எங்க இருக்குன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல சிடி பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமை உள்ள பைர கோயிலுக்கு பக்கத்துல இருக்க பழக்கடைக்கு ஒப்போசிட்டா இந்த கடை இருக்கு. அதாவது இந்த கடை நியூ இந்தியன் போல் கவரிங் கடை. மிக பிரமாண்டமாக அட்டகாசமாக அசத்தலா இந்த கடை நாங்க திறக்க இருக்கிறோம். இதுல வேலை திட்டங்கள் எல்லாம் முடிவடைந்துவிட்டது. அதோட வந்து வருகின்ற இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இந்த கடையை நாங்க திறக்க இருக்கிறோம். எனவே உறவுகளே, எங்களுக்கு இப்போ 3 ஷாப் இருக்கு. நீங்க எந்தெந்த ஷாப்பில வந்து இதுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதோட வந்து நீங்க ஆன்லைன் மூலமும் டெலிவரி பண்ணி கொள்ளலாம். அதாவது இந்த இது வந்து ஸ்கிரீன்ல எங்களை போன் நம்பர் விட்டுருக்கு 077 38 28 198. எனவே உறவுகளை நாங்க நிறைய வீடியோ உங்களுக்கு காட்டுவோம். அதோட வந்து நீங்க இந்த போடுற வீடியோக்கு நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனவே உறவுகளே, இன்னொரு வீடியோட சந்திப்போம். ஓகே, பாய் பாய், டாடா.